இந்து முன்னணி நடத்தின அந்த மாநாட்டுல பெரியாரும் அண்ணாவையும் திட்டி தான் போச்சு. நீங்க திட்டி தானே போடுறாங்க. உங்களுக்கு நீங்க அதுல செல்வாக்கு தேட வேண்டியது தானே. ஏன் செல்வாக்கு தேட முடியல? இவ்வளவு பதட்டப்பட வேண்டிய அவசியம் அதிமுக என்னன்னா, அது நமக்கு அவமானம் ஏற்படுத்துது, நமக்கு பின்னடைவு ஏற்படுத்துதுங்கிறதுனால சொல்றாங்க. அந்த மாநாடு தோல்வி என்பதற்கு அந்த வீடியோ போட்டது தவறுன்னு போன அதிமுக உட்காந்து ஆன்னு பார்த்துட்டு கை தட்டிட்டு வெளியே வந்து சொல்றாங்க பாத்தீங்களா, அதுவே சாட்சி. இப்ப மாநாட்டுக்கு பின்னால அதிமுக பாஜக கூட்டணிக்கு ஒரு பெரிய பஞ்சர் ஏற்பட்டிருக்கு. அதை ஒட்டு போடணும்னு சொன்னா இப்ப இவங்க முட்டு கொடுங்க. ஜெயிக்காத கட்சியில போய் 50 சீட்டு வாங்குறதுக்கு அங்க ஜெயிக்கிற கட்சியில போய் 5 சீட்டு 2 சீட்டு கொடுத்தா கூட பரவாயில்லைங்கிறது தான். விஜயகாந்த் சம்சாரமோ அன்புமணி தரப்போ ராமதாஸ் தரப்போ அவங்க எல்லாம் வந்து ஏன் வந்து நாங்க பாஜக அதிமுக கூட்டணியில இருக்கிறோம்னு சொல்லல. ஏன் சொல்லணும், எப்படியாவது திமுக கூப்பிடுவாங்கன்னு உட்காந்துருக்காங்க. அமெரிக்கன் பூரா இயேசு கும்பிடுறான், ஆப்பிரிக்காரன் பூரா இயேசு கும்பிடுறான், ஆஸ்திரேலியாக்காரன் பூரா இயேசு கும்பிடுறான். இயேசுக்கும் இன்னைக்கு இயேசு வழிபடுற யாருக்கு எந்த சம்பந்தம்? ஒரு அமெரிக்காக்காரனை பார்த்து எவனாவது சொல்லுவானா நீ ஜெருசலத்துல வந்து இயேசு கும்பிடுற, நீ அமெரிக்காவுக்கு சொந்த கிடையாது சொன்னா பைத்தியக்காரடே லூசு பைலன்னு சொல்ல மாட்டாங்க. ஒரு சீனால போய் வந்து இந்தியாவில வழிபட்ட இந்தியாவில பிறந்த புத்தரை போய் கும்பிடுறிய, நம்ம நாட்டுல மதம் இல்ல, முஸ்லீமுக்கு பார்த்து இடஒதுக்கீடு கொடுக்குறாங்கன்னு முஸ்லிம், ஆனா இந்துக்கு அப்படின்னு ஒரு பொய்ய சொல்றாங்க. ஒப்பீட்டளவில் முஸ்லீமோட அதிகமான ஒதுக்கீடு தருவதும் நலன் தருவதும் இந்துக்களுக்கு தான் தருது திமுக அரசு. எப்படி இருக்குன்னா முஸ்லீம் மதமா இருக்கிறாங்க, அதனால அவங்களுக்கு அப்படிதான் கொடுக்க முடியும். இந்துக்கள் மதமா இல்ல, ஜாதியா இருக்கிறாங்க, ஜாதி ரீதியாக உரிமை கொடுக்கும். தமிழ்நாட்டிலே இந்துக்களுக்கு அதிகமான உரிமைகளும் வாய்ப்புகளும் கொடுத்த ஒரே கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் தான். எப்படி கொடுத்தது? இந்துக்கள் அது ஜாதி ரீதியாக இடஒதுக்கீடு. கோயில்ல கொள்ளையடிப்பது, கோயில் சரியை திருடி விற்பது, அதை பத்தி நீ பேசிருக்கியா? ஒரு திமுக காரனோ ஒரு திக காரனையோ வேற யாரையோ கோயில் சிலை வழக்கில் நீ காமிச்சிருக்கியா? பாஜக கோயில் சிறை திருடு வழக்கில் மாட்டிருக்கான். இந்துக்களுக்கான எல்லாரும் அர்ச்சகராகணும், அவங்க செவிலியாரோட இருக்கணும் பாடுபட்ட இந்தியாவில் இந்துக்களுக்காக பாடுபட்ட ஒரே கட்சிகளுக்கான ஒரிஜினல் கட்சி திமுக தான். எந்த சமூகம் அதெல்லாம் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. மாலை போட்டு இந்து பட்டையோட போட்டிருக்கிற ஒருவர் மசூதிக்குள்ள போனார்னா மசூதியில் மத குருவா இருக்கிற முல்லா இருக்கிறாருல, அவர் இடம் வரைக்கும் அவர் போக முடியும். இன்னைக்கு வரைக்கும் நான் கூட்டு போறேன். போறது மட்டும் இல்ல, அவர் தரையில உட்கார வைக்க மாட்டார், கட்டி தழுவிக்கிட்டு என்ன பண்ணுவாரு, சேர்ல உட்கார வைக்கிறாரு. உனக்கு வெக்கமா இல்ல? ஓம் பக்தனா இருக்கிற ஓம் மாத்தல இருக்கிற உன் கோயிலுக்குள்ள விடமாட்டேங்கிற உன் சங்கராச்சாரி மத்திய மந்திரியை என்ன பண்ற, தொடக்கூடாது தரையில உட்கார வைக்கிறாரு. முன்னாள் கவர்னர் அந்த அம்மா தமிழிசை சவுந்தரராஜனுக்கு புடவையை தூக்கி அப்படி கேட்ச் போடுறாரு. எவ்வளவு அவமானப்படுத்துறாங்க, அதை பத்தி பேசு. நான் ஃபெலிக்ஸ் என்பவொளி. இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் திராவிட இயக்க சிந்தனையாளர், எழுத்தாளர், பேச்சாளர் திரு வே மதிமாறன் அவர்கள். வணக்கம். வணக்கம். மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடந்து முடிந்தது. அதில் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் கலந்துக்கிட்டாங்க. அந்த மாநாட்டில் இந்து முன்னணி குறித்து ஒரு வீடியோவும் போடுறாங்க. அந்த வீடியோவில் போலி திராவிடத்தை வேட்டையாடிய சிங்கம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அந்த போலி திராவிடம் அப்படின்னு வர இடத்துல பெரியார், அண்ணா, கலைஞர் படங்கள்லாம் இருக்குது. ஆனால் அந்த வீடியோ பார்க்குற நேரத்தில் அதிமுக அமைச்சர்கள் எந்த விதமான எதிர்ப்பும் தெரிவிக்கல. ஆனால் மாநாடு முடிஞ்ச பிறகு அந்த வீடியோ ரொம்ப போலி திராவிடத்தை வேட்டையாடிய சிங்கம் நாங்கள், அது சரிதான் அவங்க சொன்னது. அந்த போலி திராவிடம்ங்கிறது அண்ணா திமுக மேடையில் உட்காந்துருக்கு. அதைத்தான் வேட்டையாடி இருக்காங்க இவங்க சங்கிங்க. வேட்டையாடி பிரிச்சுட்டாங்கல்ல, அதை தான் அவங்க குறியீட்டாக சொல்லியிருக்காங்க. அதில் வீடியோவில் பெரியார் அண்ணாங்கிறது வேற. அந்த சென்டென்ஸோட பொறுத்தீங்கன்னா திராவிடம் என்பது திமுக, திராவிடர் கழகம்லாம் திராவிடர் கழகம், அசலான திராவிடர் கழகம். போலியான திராவிடத்தை வேட்டையாடிய அப்படின்னா அந்த போலி திராவிடங்கிறது மேடையில் உட்காந்து 4 பேர் அவங்க தான். அது சரியாத்தான் சொல்லி. இப்போ அண்ணாவுக்கு எதிராகவோ பெரியாருக்கு எதிராகவோ நாங்கள் பேசுறத கண்டிக்கிறோம், அதை நாங்கள் ஏற்க முடியாது, அந்த நேரத்தில் எதிர்ப்பு தெரிவிக்க முடியாதுன்னு கலந்துகிட்ட அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் சொல்லியிருக்காங்க. எஸ்பி வேலுமணியா இருந்தாலும் சரி, ராஜேந்திர பாலாஜி, ஆர்பி உதயகுமார் எல்லாருமே பேசியிருக்காங்க. ஆனால் இது ஒரு பெரிய சர்ச்சையாக மாறி இருக்கு. எப்படி பார்க்குறீங்க? இந்த முருகன் மாநாடு நடந்ததுல அம்பலமானது பாஜக இல்ல, அதிமுக தான் அம்பலமாயிருக்கு. இதுல என்ன வேடிக்கைன்னா, அதிமுக பாஜக கூட்டணி வைக்குது. பாஜக மாதிரியே 4 ஆண்டுகளுக்கு ஆட்சி வர செய்தது. அப்ப பாஜகவின் குரலா எல்லாத்தையுமே இங்க பண்ணுச்சு. இப்பவும் அப்படிதான் பாஜக கூட்டணி வச்சிருக்குது. எனக்கு இந்த அதிமுக பாஜக இந்த மாதிரியான சங்கிகளை விட்டுருங்க, அது அடையாளம் நமக்கு நல்லாவே தெரியுது. பாஜக பக்கா சங்கித்தனமான ஒரு கட்சி, இந்து அவங்க அதை தான் பண்றாங்க. அதே போல் அதிமுகவும் நமக்கு தெரியுது, அது பிழைப்போத கட்சிங்கிறது நல்லா தெரியுது. ஆனா இதுல நடுநிலையா பஞ்சாயத்து பண்றாங்கல்ல பாஜக எதிர்ப்பாளர்கள், அவங்களோட கள்ளமோனமும் அவங்க பார்க்குற கண்ணோட்டம் இருக்கு பாருங்க, அதுதான் இது மாதிரியான விஷயங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகுது. ஒண்ணுமில்ல, இப்போ வந்து இதே பாஜக நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணியில் இல்லை, பாஜகவும் அதிமுகவும் தனித்தரதான் இருந்தாங்க. அப்போ அவங்க கள்ளக்கூட்டில் தான் இருந்தாங்கன்னு சொன்னபோது இவங்கெல்லாம் வந்து பாஜக எதிர்ப்பாளராக இருக்கிற முற்போக்காளர்கள், அதில் திமுக எதிர்ப்பாளர்கள், திமுக ஆதரவாளர்கள் கூட அதிமுகவை வந்து பாஜக எதிர்ப்பாகவும் எடப்பாடி ஒரு முகமாகவும் பார்த்தாங்க.
இப்போ நாடாளுமன்ற தேர்தல் இப்போ ஒரு போன மாசம் வரைக்கும் கூட பாஜகவோட கூட்டணி வைக்க மாட்டாரு எடப்பாடி. எடிச்சு ஒருவேளை பாஜகவோட கூட்டணி வச்சுட்டாருன்னு வச்சுங்க, அதோட அதிமுக அழிஞ்சிரும்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. யார்? எல்லா பாஜக எதிர்ப்பாளர்கள், திமுக எதிர்ப்பாளர்கள், திமுக ஆதரவாளர்களும். இப்ப என்ன ஆயிப்போச்சு? ஏங்க பாஜக கூட்டணி தாங்க இருக்கிறாரு, அவர் கூட்டணிக்கு போவாருங்கன்னு சொன்ன போது இங்க ஒத்துக்கல. இப்ப என்ன ஆயிருக்குன்னா அடுத்த கட்டமா பாஜக கூட கூட்டணி வச்சுட்டாரு. கூட்டணி வச்சதுக்கு அப்புறம் அவர் பேர் என்ன, அவரு சந்தான பாரதி மாதிரி இருப்பாரு, அமித்ஷா. அமித்ஷா. அமித்ஷா இங்க வந்தாருல்ல முருகன் மாநாட்டுக்கு வாரம். அப்போ பேசும்போது கூட என்ன சொன்னா, அமித்ஷா வந்து எடப்பாடியை மதிக்கல. அது போகும்போது அப்பவும் இந்த பாஜக எதிர்ப்பாளர்கள் என்ன பண்றாங்கன்னா, கூட்டணி வச்சாச்சு, இப்ப கூட்டணி வச்சதை பற்றி விமர்சிக்கிறதே இல்லை. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, அதிமுக ஒரு முக்கியமான கட்சி பாஜகவிடவும், எடப்பாடி ஒரு ஆளுமை மிக்க தலைவர், என்னதான் இருந்தாலும் விமர்சனம் இருந்தாலும் அவரை புறக்கணிக்கிறது முறை கிடையாதுன்னு சொல்லி பாஜக வெர்சஸ் அதிமுக அதுக்குள்ளார போய் பாஜகவுக்கு எதிராக அதிமுக ஆதரவு பேசுற இந்த மனோபாவத்தில் உருட்டுறாங்க. பாஜக விட்டு வெளியே வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு இல்லங்க, அது இப்ப சொல்றாங்க. உள்ள போனா போகாதுங்கிறது, போயிட்டதுக்கு அப்புறம் வெளியே வரதுக்கு வாய்ப்புங்கிறது இருக்கு. அப்புறம் நான் அன்னைக்கு பேசும்போது சொன்னேன், என்ன ஐயநாதன் இவங்க எல்லாரும் கலந்துக்கிட்டாங்க, அதுக்கு முன்னாள் ராதாகிருஷ்ணன் எல்லாரும் கலந்துக்கும் போது நான் அதை சொன்னேன், திருப்பும் சொன்னேன். நீங்க வந்து இதையே பேசுறீங்க, அவங்க பாஜகவோட கூட்டணி வைத்தது தாங்க குற்றம். இப்ப கூட முருகன் மாநாடு நடக்க போகுது, இதுல பாஜகவோட ஒரு போனாரு வந்தாருங்கிறத பேசுறீங்க. முருகன் மாநாடு ஒன்று நடக்க போகுது, அது வந்து சங்கிகளின் மாநாடு, தமிழ் மக்களுக்கு, தமிழ் முருக பக்தர்களுக்கு எதிராக ஒரு மாநாடு நடத்துறாங்க. அந்த மாநாடு குறித்து எடப்பாடி அபிப்பிராயம் என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்ன மாநாட்டுக்கு முன்னால. அப்போ ஒரு வார்த்தை கூட அதை பத்தி யாருமே பேசல. நீங்க பேசுறதுக்கு அப்புறம் ஒரு அபிப்பிராயம் சொல்லிட்டாரு. அப்புறம் சொன்னாரு, இப்ப என்ன சொன்னாரு, மாநாடு வந்து சிறப்பானது, முருக பக்தர் மாநாடு, கலந்துக்கிட்டா என்னங்கிற செய்தியை சொன்னாரு. அதுக்கும் இவங்க கண்டிக்கல. கலந்தது மட்டும் இல்லாம நேத்து போய் மாநாட்டுல வந்து உட்காந்து அவங்க என்ன பண்ணிருக்காங்க, வந்து கொண்டாடி இருக்கிறாங்க. அப்பவும் இவங்க கருத்து சொல்லல. அதுல வீடியோ போட்டாங்கல்ல, இப்ப என்ன தெரியுமா சொல்லுவாங்க, இதே நடுநிலையாளர்கள், திமுக எதிர்ப்பு பாஜகவாளர்கள், திமுக ஆதரவு பாஜக தெரியுமா சொல்லுவாங்க, இப்ப என்ன தெரியுமா சொல்லுவாங்க, அந்த இடத்தில் இவங்க வந்து வீடியோ போட்டதை வந்து கண்டிச்சிருக்கணும், அது வந்து தவறும்பாங்க. போனதை பத்தி தப்புன்னு சொல்ல மாட்டாங்க. இப்ப என்ன கண்டிச்சுட்டான்னு வச்சீங்களா, இந்த மட்டில் பாஜகவை இவர்கள் கண்டித்தது பாராட்டுக்குரியது அப்படின்னு கருத்து சொல்லுவாங்க. இதுதான் வந்து இங்க வந்து பிரச்சனையை வந்து திசை திருப்பறதா இருக்குது. இப்ப எஸ்பி வேலு இல்ல, இதுவேங்க பழனியில வந்து அறநிலையத்துறை மாநாடு நடந்துச்சு. அறநிலையத்துறை கோயில் சார்ந்தது முருகன் மாநாடு நடந்த போது அதுல அர்ஜுன் சம்பத் கலந்துகிட்டாரு, அதுல வந்து அமைச்சர் சேகர்பாபு பக்கத்துல உட்கார்ந்து இருந்தார் என்பதற்காக இவரெல்லாம் கடுமையா பேசினாங்க. நீங்க வந்து பாஜக அதாங்க, அது சரிதான், கடுமையா பேசுறது சரிதான், தவறு இல்ல. ஆனா பாஜக எதிர்ப்பாளரா இருக்கிற திமுக எதிர்ப்பாளர்களும் கடுமையா பேசினாங்க, திமுகவை ஆதரிக்கிற பாஜக எதிர்ப்பாளர்களும் அதை வந்து கடுமையா சேகர்பாபு கடுமையா பேசினாங்க. அதை பேசினவங்க தான் இதுல மௌனம் காக்குறாங்கிறேன் நானு. அதுல இன்னொரு விஷயம், நானும் அந்த ட்விட்டர் நேற்று போட்டேன், இந்த மாதிரி அவர் கலந்துகிட்டு கூப்பிட்டார் என்பதற்காக அவர் கண்டித்த விதங்களை இப்ப அமைதி காக்குறாங்கன்னு சொன்ன போது அது நடந்த சம்பவம்னா, அந்த அழைப்புதல் அர்ஜுன் சம்பத் பேர் இல்ல, அர்ஜுன் சம்பத் அது கூப்பிடவே இல்லை. அர்ஜுன் சம்பத்தே உள்ள வந்து அவரே சிறப்பழைப்பாளரை வந்து உள்ள வந்து விஐபி வரிசையில் இப்போ உட்காந்துருக்காரு. அதுக்கப்புறம் போரூர் அடிகள் யாரோ ஒருத்தர் அமைச்சர் பக்கத்தில் உட்காந்துருக்காரு, பேச போயிருக்கிறதுக்கு பிறகு அவர் வந்து அமைச்சர் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு எனக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்ட போது நிகழ்ச்சியினரில் அந்த உங்களுக்கு பேர் கிடையாது, உங்களுக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு கிடையாதுன்னு சொன்னதோடு அவ்வளவுதான். அவரே ஒரு போட்டோ எடுத்து அதை வெளியிட்டு இருக்கிறாரு. அதுக்கு பிற்பாடு என்னாச்சுன்னா, நிகழ்ச்சியை மாநாட்டுக்கு கூப்பிட்டு அவரை சிறப்பு விருந்தினராக கௌரவித்த அப்படின்னு கடுமையான விமர்சனங்கள் போச்சு. இல்ல இந்த இன்னொன்னு சொல்றேன், இந்த உள்விவகாரத்தை தெரிஞ்சுதான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. அது வந்து உண்மையா இருந்தா கூட நீங்க கண்டிச்சீங்க இல்ல, அது நான் சொல்றேன். நீங்க இந்த உள்விவகாரம் எங்களுக்கு தெரியாது இல்ல, உட்கார்ந்து தானே தெரியும்ங்கிறதுல ஒரு நியாயம் இருக்கலாம், நான் அதை ஏத்துக்கிறேன். அந்த நியாயத்தை ஏத்துட்டு அதை நீங்க கண்டித்த நீங்கள் ஒரு அமைச்சர் வந்து தனிப்பட்ட முறையில அர்ஜுன் சம்பத்தை பக்கத்துல உட்கார வச்ச ஒரு போட்டோ வந்ததை கடுமையா கண்டித்த எல்லாரும் இன்னைக்கு இவ்வளவு பப்ளிக்கா அதிமுக போய் பாஜகவோட இவ்வளவு சரசமாடுறாங்க. ஏன் உங்களால ஒரு மாற்றுக்கு ஒரு சின்ன ஏங்க பணிவா மோடி வந்து பணிவா ட்ரம்ப் கிட்ட சொல்றாருல, பணிவா நான் வந்து மறுத்துட்டு இங்க வந்தேன்னு, அந்த மாதிரி பணிவா கூட அதிமுக குறித்து கருத்து சொல்ல மறுக்கிறாங்கிறது பாஜக எதிர்ப்பாளர் எனக்கு ஒரு அதிருப்தி இருக்குது. இது இப்ப இல்ல, இது தொடர்ந்தே நடக்குது. இப்ப நேத்து இல்ல, கூட்டணியில இருக்கும் போதும் அது திமுக மீது பிரியமா இருக்கும் போது கூட இவங்க ஜனநாயக ரீதியா திமுகவை கூட விமர்சிக்கிறாங்களே தவிர அதிமுக எடப்பாடி பத்தியோ அல்லது சசிகலா குறித்தோ அல்லது மிக மோசமா திமுகவை கேவலமா திட்டிட்டு பாஜகவோட கேவலம் மிக மோசமா பாஜக ஆதரிக்கிற தினகரன் குறித்து கூட இவங்க எதுவுமே பேசுறது இல்ல. அதுதான் நான் கேட்கறேன், இந்த சிக்கல் இருக்கு. போலி முற்போக்காளர்ன்றீங்களா? போலி என்ன காரணங்கிறத அவங்க சொல்லணுங்கிறேன். நான் ஒருவேளை போலியா இருக்கிறேன்னு தெரியுது, நான் எந்த கட்சியும் கிடையாது, நான் ஒரு பெரியார் பாஜக எதிர்ப்பாளர். ஆனா பாஜகவோட கூட்டணி வைத்திரு அதிமுக அதோட முகத்தை கடுமையா கண்டிக்கிறேன், எடப்பாடியை கண்டிக்கிறேன். அதே மாதிரி இவரையும் அந்த தினகரன் சசிகலா குறித்து நான் பேசுறேன். அப்ப இதை ஏன் ஒருவேளை நான் ஏதாவது தவறு பண்றனோ, ஒருவேளை நான் முற்போக்கா இல்லையோ, முற்போக்காளர்னா பாஜக அதிமுக கடுமையா விமர்சிக்க கூடாது, சசிகலா தினகரனை பத்தி பேசக்கூடாது, எடப்பாடி பத்தி பேசக்கூடாது, இது பத்தி பேசணும், பாஜக பத்தி பேசணும், விட்டா சீமாரை கொஞ்சம் சேர்த்துக்கலாம், வேற யாரையும் பேச தேவையில்லைங்கிறது தான் அடையாளமான. எனக்கு என்னன்னா, எனக்கு சந்தேகம் வந்துருச்சு 99 பாஜக கூட திமுக கூட்டணி வச்சாங்கல்ல, அது வரைக்கும் பேசுறீங்க, இப்ப வச்சிருக்கிறது பேச மாட்டீங்களே. நீங்க அப்போ வச்சு பேசுறீங்க, அப்போ கூட அப்போ வருது இப்போ வருது வைகோ இருந்தாரு, அதை பத்தி கூட பேசுறது இல்ல.
நீங்க எதை பேசுனாலும் திமுக இப்போ வந்து பாஜகவோட கூட்டணியில இருந்து அதை பத்தி பேசல திமுக அப்படின்னு ஆரம்பிக்கிறது அப்போ வச்சாங்களேங்கிறது. நான் என்ன சொல்றேன், இதே வந்து அந்த காலத்துல இருக்கிற முற்போக்காளர்கள் பாஜகவோட திமுக கூட்டணி வச்ச போது ஜெயலலிதாவை ஆதரித்தாங்க. ஜெயலலிதா ஆதரிக்கும் போது மிக கடுமையா திமுகவையும் கலைஞர் திட்டி பேசுனவங்க தானே நீங்க. அப்ப இன்னைக்கே வந்து நீங்க திமுகவை ஆதரிக்கும் போது அதிமுகவை திட்டி பேச முடியல உங்களால. ஜெயலலிதா கூட கிடையாது, இப்போ எம்ஜிஆர் கூட கிடையாது, எடப்பாடியை கூட உங்களால திட்டி பேச முடியல. எது தடுக்குது? நீங்க சரியா இருக்கிறீங்களா இல்ல நான் தவறா இருக்கிறானான்னு எனக்கே ஒரு சந்தேகம் வருது. இதற்கான விளக்கத்தை என்னோட தோழமையா இருக்கிற முற்போக்களை கண்டிப்பா சொல்லணும். எஸ்பி வேலுமணி சொல்றாரு, இப்ப அந்த பேரூர் ஆதீனம் அந்த நிகழ்ச்சியில போய் கலந்துக்கிட்டாங்க, RSS தலைவரை சந்திச்சாங்க. இது எல்லாமே வந்து கட்சி வேற கொள்கை வேற, எடப்பாடி ரொம்ப தெளிவா இருக்கிறாரு, நாங்க வக்பு சட்ட திருத்த நடுவில் ஒரு கேள்வி வரும்போது கேட்டுக்கணும் பத்திரிகையாளர், கட்சி வேற கொள்கை வேறுன்னு சொன்னீங்க, அந்த கொள்கை என்ன சார் அப்படின்னு ஒண்ணு சொல்லியிருந்தாங்கன்னா அது கிளியரா அப்போ அவர் வாயாலே புரிஞ்சிருக்கலாம். அந்த கொள்கை என்னன்னு சொன்னா அது நீங்க எடப்பாடி கிட்ட கேள்வின்னு வர்றாரு. வக்பு திருத்த சட்ட மசோதா வரும்போது கூட நாங்க எதிர்த்து தான் வாக்களிச்சோம், அதனால இஸ்லாமிய மக்களுக்கு நாங்க பாதுகாப்பா தான் இருப்போம் அப்படின்றத எஸ்பி வேலுமணி ஆமா, நம்ம சிஏ சட்டத்தை நடைமுறைப்படுத்துறது எவ்வளவு விஷயங்கள் நம்ம பார்த்துருக்குறோம். எல்லா வக்பு சட்டத்தை நாங்க எதிர்த்து வாக்களிக்கிறோம்னு இவங்க சொல்றாங்கல்ல, என்ன வாக்களிச்சாங்க? வக்பு சட்ட எதிர்ப்பு போராட்டம் நடக்குது, என்ன போராட்டத்தில் பதிவு பண்ணியிருக்கிறாங்க இவங்க, என்ன விஷயம் பண்ணியிருக்கிறாங்க? இது அதாவது இது எதுக்காக வந்து வேலுமணியில இருந்து எல்லாரும் வந்து இப்ப முட்டு கொடுக்குறாங்கன்னா, இப்ப முற்போக்காளர் கண்டிக்கல, திமுக காரங்க காரி துப்புறாங்க. அவங்க வந்து திமுக காரங்க இதுல வந்து அவங்க மைலேஜ் எடுக்கிறதா அதிமுக கருதுது. நம்ம போய் கலந்துக்கிட்டு தப்பு போல தருது, நமக்கு ஏதோ பிளஸ்ஸா வரும்னு பார்த்தா நமக்கு மைனஸா வருது. இதுல திமுக காரங்க கை ஓங்குது. RS பாரதி காரி துப்பாத குறையா பேசினாரு. அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் பாயிண்டா புள்ளி வச்சு பேசுறாரு. திமுக திசை திருப்புதுங்கிறாங்க. அதாங்க கேட்கிறாரு, நீங்க வந்து பெரியார் அண்ணா சேகர் பாபு என்ன கேட்கிறாரு, நீங்க பெரியார் அண்ணாவை சொல்றத கூட விட்டுருங்க, எம்ஜிஆரை குறித்து ஜெயலலிதா அம்மையாரை குறித்து எவ்வளவு இழிவா அண்ணாமலை பேசினார், அவர் பக்கத்துல போய் உட்காரீங்களா, உங்களுக்கு வெக்கமா இல்லையான்னு கேட்கிறாரு. அப்பதானே கூட்டணி வேணாம்னு சொன்னாங்க. எங்க இப்போ பேச நினைப்பர் தான் அவரு, அதுக்காக மாற்று கருத்து போயிட்டு தலைவரா இல்லையே, மேடையில உட்கார்ந்து இருக்காருல்ல, அவர் கூட தான் போய் இருக்கிறீங்க. அப்ப அது குறித்து கேட்கிறாரு. என்ன ஆகுதுன்னா ரிவர்ஸ் ஆகுது. அதிமுக தொண்டர்கள் மத்தியிலையும் மக்கள் மத்தியிலையும் இவங்க மாநாடுக்கு போனா முருக பக்தர்கள் ஆதரிப்பாங்கன்னு பார்த்தா முருக பக்தர்களே அதிமுக எதிர்க்கிற கட்டமைக்கு மாறுது. திமுகவை சேர்ந்து 3 பிரமுகர்கள் கேள்வி தலைமை கூட இன்னும் கேட்கல, இவங்களுக்கு கேட்டா போதும் இருக்கு, அதையே தாங்க முடியல இவங்களால. இன்னும் உதவி கேட்டாருன்னு அவ்வளவுதான் இவங்க கதை கந்தலாயிடும். அதனால என்ன, இந்த 3 பேர் ரவுண்டு போட்டு இவங்க அவர் சேகர் பாபு கடுமையா பேசினாரு, அமைச்சர் ரகுபதி பேட்டி கொடுத்தாரு, இவர் RS பாரதி கடுமையா அறிக்கை கொடுத்திருந்தாரு. இது வந்து வெளியில போனதுக்கு அப்புறம் இவங்களுக்கு அவமானம் ஆயிடுச்சு. இல்ல முருக பக்தர்கள் அந்த மாநாட்டுல தீர்மானம் போட்டது நாங்க ஏற்கல, அந்த வீடியோவை ஏற்கல, அதெல்லாம் தெரியாம அதெல்லாம் இப்பதாங்க சொல்றேன் ஏற்கல. இப்படி ஒரு பிரச்சனை இருக்குதுங்கிறதே அவங்களுக்கு அப்படிதான் தெரியுது. இப்ப என்னன்னா இவங்க ஏற்றாங்க, ஆன்மீக மாநாடு நாங்க நினைச்சோம். நான் இப்பவும் சொல்றேங்க, என்னோட அடிப்படை என்னன்னா இவங்க ஏத்துக்கிட்டாங்க ஏற்கலங்கிறது இல்ல, அந்த மாநாட்டுக்கு போனது தப்பு இல்லையா? அது ஒரு ஆன்மீக மாநாடு, அது இந்து முன்னணி மாநாடுங்க. ஆன்மீக மாநாடு யார் சொல்றா? எந்த முருக பக்தர்கள் சொல்றாங்க? இந்து முன்னணி மாநாடு. அது அடையாளமா தான் அந்த வீடியோ போடப்பட்டிருக்கு. அங்க வந்து பேசப்பட்ட விஷயங்கள் எது முஸ்லீமுக்கு எதிராக பேசுறாங்க, கிறிஸ்துவர்களுக்கு எதிராக பேசுறாங்க, அது ஆன்மீக மாநாடா? அந்த ஆந்திராவில இருந்து ஒருத்தர் வந்தாரு முதலமைச்சர் பவன் கல்யாண். அந்த பவன் கல்யாண் என்ன பேசுறாரு, அந்த இந்த உள்ளூர்ல இருக்கிறவனை எல்லாம் தெலுங்குன்னு சொல்றாப்புல அந்த சீமானு. அங்க ஆந்திரால இருந்து ஒருத்தர் தமிழ் கடவுளுக்கு தெலுங்கு ஒரிஜினல் தெலுங்கா இருக்கிற அவர் அங்க இருந்து வந்து இங்க வந்து தமிழ் கடவுள் முருகனுக்கு சொல்றாரு, வாய முடிக்கிட்டு இருக்காப்புல சீமானு. பேச வேண்டிய உனக்கு என்னையா தமிழ் தெலுங்கனான உனக்கு என்ன தமிழ் கடவுள்னு பேச வேண்டியது தானே? இந்த முருக சமாச்சாரங்கள்ல சீமான் எந்த பொந்துல போய் ஒளிஞ்சாருன்னு தெரியல, பாத்தீங்களா? அப்படியே சைலண்ட் எப்படி இருக்காங்க சங்கிகள் எங்க தோட்டத்தில் இருக்கு, அப்படியே அமைதியா இருக்காப்புல. உண்மையில் இதுல என்ன நன்மை நடந்திருக்கு? முருக மாநாட்டுல ஒரே ஒரு நன்மை நடந்திருக்கு, அதிமுக பஞ்சராட்சி ஒண்ணு, இவங்க செல்வாக்கு பெருசாவல. இன்னொரு பெரிய நன்மை என்னன்னா, இந்த முருகனை வச்சுக்கிட்டு இங்க தமிழ் சங்கீதனம் பண்ணிக்கிட்டு இருந்தது சீமான் தான். அவர் வண்டி பஞ்சராக்கி விட்டாங்க. சீமானோட அந்த முருகன் வண்டியை வச்சுக்கிட்டு அவர் இங்க வந்து இனவாத அவங்க எப்படி வந்து ராமரை ஒத்துக்கிட்டாதான் நீ இந்தியன்னு சொன்னாங்க சங்கிகள் இந்தியா முழுக்க. இது வந்து ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லுன்னு. அது மாதிரிதான் இந்த சீமான் என்ன பண்ணா, தமிழ்நாட்டுல நீ தமிழன்னு சொன்னா முருகனை ஒத்துக்கிட்டதான் தமிழன்னு இந்த சங்கீதனம் பண்ணிக்கிட்டு இருந்தாப்புல, அந்த சங்கீதனத்தை காலி ஆயிடுச்சு. இன்னொரு பக்கத்துல விஜய் வந்து போன வருஷம் ஒரு 6 மாசத்துக்கு முன்னால பஞ்சராக்குனாப்புல. இந்த மிச்ச முருகனை வச்சுக்கிட்டு பட்டையை போட்டு அது பணமரத்துல ஏறி வண்டி ஓட்டலான்னு பார்த்தா அதை இவங்க பஞ்சர் ஆக்கிட்டாங்க. பாத்துங்க டோட்டலா என்ன ஆயிருக்குன்னா, சங்கிகளும் சங்கிகளின் தோழர்களும் சங்கிகளோட ஐடியாலஜி சேர்ந்தவர்களும் என்னாங்கன்னா அவங்க பஞ்சர் ஆகிருக்கிறாங்க. திமுகவோட கை ஓங்கி இருக்குது மாநாட்டுலங்கிறதுனால பதட்டம் அடைகிறாங்க. ஆனா மாநாட்டுக்கு நிறைய பக்தர்கள் வந்தாங்க, கந்த சஷ்டி கவசம் பண்ணாங்க, அது ஒரு வெற்றி மாநாடு தானே பாக்குறாங்க பிஜேபி. அவங்க பின்ன தோல்வி மாநாடு உங்கள்கிட்ட சொல்லுவாங்களா? ஏன் நீங்க என்ன பாக்குறீங்க? உங்க கருத்து என்ன பாக்குறீங்களா? மாநாடு எப்படி இருக்குது? ஏன் வந்து அந்த மாநாட்டுல இந்து முன்னணி நடத்தின அந்த மாநாட்டுல பெரியாரும் அண்ணாவையும் திட்டி தான் பேசுவாங்க, ஆசிரியரை பத்தி திட்டி தான் போடுவாங்க, திராவிட கழகத்தில் ஆசிரியரை பத்தி வீடியோ போடுறாங்க, திட்டி தான் போடுவாங்க. அந்த திட்டி போடுவாங்கன்னு தெரிஞ்ச மாநாடு என்ன பெரிய மைலேஜ் உங்களுக்கு?
நீங்க திட்டி தானே போடுறாங்க. உங்களுக்கு நீங்க அதுல செல்வாக்கு தேட வேண்டியது தானே. ஏன் செல்வாக்கு தேட முடியல? அது வந்து ரிவர்சல் ஆகுதுங்கிறதுனால தான் இந்த பதட்டத்துக்கு நீ படுறீங்க. இவ்வளவு பதட்டப்பட வேண்டிய அவசியம் அதிமுகவுக்கு என்னன்னா, அது நமக்கு அவமானம் ஏற்படுத்துது, நமக்கு பின்னடைவு ஏற்படுத்துதுங்கிறதுனால சொல்றாங்க. அந்த மாநாடு தோல்வி என்பதற்கு அந்த வீடியோ போட்டது தவறுன்னு போன அதிமுக உட்காந்து ஆன்னு பார்த்துட்டு கை தட்டிட்டு வெளியே வந்து சொல்றாங்க பாத்தீங்களா, அதுவே சாட்சி. அதுல பாஜக காரங்களே சொல்றாங்க, அந்த வீடியோவை போட்டது எங்களுக்கு தெரியாது, அது பாஜக காரங்களே சொல்றாங்க. இதுதாங்க வெற்றி. யாருக்கு வெற்றி? திமுகவுக்கும் திராவிட இயக்கத்துக்கு வெற்றி. அப்போ ஒரு இந்துத்துவ மாநாட்டில் பெரியாரையும் அண்ணாவையும் திராவிட கழகத்தையும் இழிவாக சித்தரித்து போட்ட ஒரு வீடியோவை யார் கண்டிக்கிறாங்க? நாங்க ஒன்றும் பெருசா கூட கண்டிக்கல. இப்ப அதிமுக காரன்னு ஐயோ எங்களுக்கு சம்பந்தம் இல்லை, நாங்க அதை பார்க்கலன்னு சொல்றாங்கல்ல. இது மாநாட்டுக்கு கிடைத்த பாவரும் தோல்வி. பாஜக சேர்ந்த சீனிவாசன் அவங்க எல்லாம் சொல்றாங்கன்னா அது இந்து முன்னணி கொடுத்த வீடியோ, இப்ப எடுத்த வீடியோ கிடையாது, பல வருஷத்துக்கு மறைந்த தலைவர்கள் பத்தி தவறா நாங்க பேசல, தவறா யாரும் பேசலன்னு முட்டு கொடுக்குறாங்கல்ல. அப்ப என்ன அர்த்தம்னா அந்த மாநாடு அட்டர் ஃபிளாப், தோல்வி அடைந்திருக்குது. இப்ப மாநாட்டுக்கு பின்னால அதிமுக பாஜக கூட்டணிக்கு ஒரு பெரிய பஞ்சர் ஏற்பட்டிருக்கு. அதை ஒட்டு போடணும்னு சொன்னா இப்ப இவங்க முட்டு கொடுக்கணும். இதுவே வந்து அட்வான்டேஜை எடுத்து ஒருவேளை அவங்களே பேசி முடிவு பண்ணி என்ன பண்ணலாம், நம்ம கூட்டு சேர்ந்து நின்னோம்னா திருப்பி ஒன்றும் வண்டி ஓடாது போடு, அதனால தனியாவே நின்றுக்குங்க அப்படின்னு பாஜக முதலாளிகள் சொன்னா இதை காரணமா வச்சு கூட எடப்பாடி என்ற கம்பெனி தனியா நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஏன்னா அவங்க டார்கெட்டு திமுக கூட்டல் இருக்கிற கட்சிகளை நம்ம பக்கம் இருக்கணும்னா பாஜக விட்டு வெளியே வந்தாதான் முடியுங்கிற அந்த கண்ணோட்டம் விளையாட்டுறதுக்கு வாய்ப்பு. அப்ப திமுக கூட்டணி பலமா இல்லைங்கிறீங்களா? அவங்க இழுப்புறதுக்கான இது சோர்ஸா பார்ப்பாங்க. இப்போ ஒருவேளை சீட்டு கொடுக்கலன்னு வச்சுங்க, இந்த பக்கம் பேசுறாங்கல்ல நாங்க கூடுதலா சீட்டு கேட்போம், போன மாதிரி 25 கேட்டோம், கூட்டணி தான் இருப்போம்னு சொல்றாங்க 50 கொடுப்போம், அதெல்லாம் வந்து சிம்டம்ஸ்மா அவங்க பாக்குறாங்க. இருக்கும்னு சொல்றது உண்மை இல்லை. இவங்க கூடுதலா கொடுக்காட்டி நம்பப்பட்டா வருவாங்கன்னா, தம்பி இந்த பஸ் வருது வாங்க, இங்க உங்களுக்கு வந்து ஏசி கோச் வீடியோ கோச் எல்லாம் இருக்கு, சீட்டு எக்ஸ்ட்ரா 2 இருக்குது வாங்கன்னு கூப்பிடுற மாதிரியான ஒரு சோர்ஸை இவங்க உருவாக்கலாம்னு கருதுறாங்க. ஆனா அதிமுக பாஜக கூட்டணிக்கு பாமக ரெடியா இருக்க மாதிரி சொல்றாங்க. ஏன் அவங்க அறிவிக்கல? தேமுதிக இருக்காங்க. தேமுதிக விஜயகாந்த் சம்சாரமோ, பாமக அன்புமணி தரப்போ, ராமதாஸ் தரப்போ, அவங்க எல்லாம் வந்து ஏன் வந்து நாங்க பாஜக அதிமுக கூட்டணியில இருக்கிறோம்னு சொல்லல. ஏன் சொல்லணும், எப்படியாவது திமுகவில் கூப்பிடுவாங்கன்னு உட்காந்துருக்காங்க. அந்த பக்கம் முக்கள் அறிவாலயத்துல அன்பகம் பக்கத்துல எல்லாம் அந்த பாமக தேமுதிமுக உட்காந்துருக்காங்க. அதனாலதான் அந்த அம்மா வந்து என்ன பண்ணுது, அந்த பக்கம் அதிமுக கூட்டணியில இருந்து கூட திமுக ஆட்சி சிறப்பானதுன்னு ஒரு பிட்ட போட்டு வைக்கிறாங்கன்னா எல்லாரும் திமுக நோக்கி இருக்கிறாங்க. வெற்றி சோர்ஸ் எங்க? இவங்க ஜெயிக்காத கட்சியில போய் 50 சீட்டு வாங்குறதுக்கு அங்க ஜெயிக்கிற கட்சியில போய் 5 சீட்டு 2 சீட்டு கொடுத்தா கூட பரவாயில்லைங்கிறது தான் இல்லையா? நீங்க வந்து எம்எல்ஏ ஆகிறதுக்கு தான் இப்போ எலெக்ஷன் நிற்கிறீங்க. நீங்க மொத்த சீட்டையும் கொடுத்தாலும் கூட ஒரு சீட்ல கூட ஜெயிக்க முடியாது. இருக்கிற காசு போயிட்டு நடுத்தரில் நிற்கிறதுக்கு 5 தொகுதியிலே 2 தொகுதியில நின்ன தொகுதி பூரா எம்எல்ஏ ஆயிடலாம்னா அதை பார்ப்பாங்களா? மொத்த சீட்டையும் கொடுத்து தோத்துருவாங்களாங்கிறது இந்த நெருக்கடி பார்த்தீங்களா? அப்போ திமுகவை நோக்கி எல்லாம் இருக்கிறாங்க. திமுக ஃபைனல் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் பாமக தேமுதிமுக எல்லாம் அண்ணா திமுக பக்கம் போவாங்க. அண்ணாமலை பேசினாரு மாநாட்டுல, மதம் மாறாதீங்க அப்படின்னு சொன்னாரு. ஒருத்தர் கூட மதம் மாறக்கூடாது, போனவங்க எல்லாம் திரும்ப வந்துருங்க அப்படின்லாம் பேசினாரு. நிறைய மதவெறியை தூண்டுகிற வகையில ரொம்ப மோசமா இப்ப நீங்களே கேக்குறீங்கல்ல, அது முருகன் பக்தி மாநாடா நடந்தது, எவ்வளவு மோசமா அண்ணாமலை பேசினாப்புல. அந்த பவன் கல்யாண் அரபு நாடை கேட்பீங்களான்னு, அரபுல இருந்து வந்த மதத்தை கேட்பீங்களான்னு ஒரு துணை முதலமைச்சர் பேசுறாருங்க. சனாதன எதிர்ப்புன்னு நியாயமாக இந்துக்களுக்கான ரைட்ஸ் பேசினார் உதயநிதி, நம்ம துணை முதலமைச்சர். அவரு பெரும்பான்மையா இருக்கிற ஆந்திராவில் இருக்கிற பெரும்பான்மையான கிறிஸ்துவ இஸ்லாமிய மக்களுக்கு எதிராகவே அரபு நாட்டுல வந்து மதன் ஒரு ஆள் பேசுறாரு துணை முதலமைச்சரா இருக்கு. எவ்வளவு மோசமானது, அதை இங்க லீட் எடுத்து பேசுறாருன்னா எவ்வளவு அக்கப்போர். இது மாநாடா? இது முருகபக்த மாநாடா? இது ஏங்க மதம். இன்னொரு விஷயம் தெரிஞ்சுங்க, மதம்ங்கிறது இன்னைக்கு ஆசியாவில் தான் 4 மதம் இருக்கிறது இல்லை. இந்தியா உலகத்தில் இருக்கிற பெரும்பான்மையான 4 மதங்கள், இந்தியாவில் இருக்கிற இந்து மதமாகட்டும், பௌத்தம், சீனா முழுக்க ஜப்பான்ல இருக்கிற பௌத்தம் ஆகட்டும், அதுக்கப்புறம் கிறிஸ்துவ மதம், இஸ்லாம் மதம், இந்த 4 தான் உலகம் முழுக்க இருக்கு. இந்த 4 எங்க உருவாச்சு? 4 ஆசியாவில் தான், ஜெருசலத்தில் தான் உருவாச்சு. 1 இந்தியாவில் உருவாச்சு பௌத்தம், 4 இந்தியா ஆசியாவில் தான் உருவாச்சு. ஆசியாவில் இந்த உருவான மதம் இருக்குல்ல கிறிஸ்துவ மதம், ஜெருசலத்தில் தான் உருவாச்சு. ஆசியாவில் ஒரு இடத்துல கிறிஸ்துவ மதமே கிடையாது, தெரியுமா உங்களுக்கு? அது உருவான இடத்துல ஜெருசலத்தில் கிறிஸ்துவ மதமே கிடையாது. அங்க யூதம் இருக்குது, இஸ்லாம் இருக்குது. பிலிப்பைன்ஸ்ல மட்டும்தான் கிறிஸ்துவ மதம் இருக்குது ஆசியாவில், வேற எங்கேயுமே கிடையாது. அப்ப இயேசு கிறிஸ்து ஒரு ஆசியாவை சேர்ந்தவர், அவர் ஜெருசலம் ஒரு அரபு மண்ணை சேர்ந்தவர். ஆனா அவரை பின்பற்றுவர்கள் யாரும் அரபுக்காரர்களே கிடையாது. அவங்க பூரா பாத்தீங்கன்னா ஐரோப்பியன் வெள்ளக்காரன் பூரா இயேசு கும்பிடுறான், அமெரிக்கன் பூரா இயேசு கும்பிடுறான், ஆப்பிரிக்காரன் பூரா இயேசு கும்பிடுறான், ஆஸ்திரேலியாக்காரன் பூரா இயேசு கும்பிடுறான். இயேசுக்கும் இன்னைக்கு இயேசு வழிபடுற யாருக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது, அந்த மண்ணுக்கு மக்கள் கிடையாது. புத்தர் கூட அப்படி சொல்லாம, அதான் சொல்றேன். புத்தர் இந்தியாவில் வந்தாரு, சீனாவுக்கு அவங்களுக்கு கும்பிடுறான், ஜப்பான்காரன் கும்பிடுறான். அப்ப அந்த மதத்தை கும்பிடுவதனால ஒருத்தர் நேஷனாலிட்டி பாதிக்காதுன்னா உலகத்துல எல்லாருமே தேச துரோகி தான். ஒரு அமெரிக்காக்காரனை பார்த்து எவனாவது சொல்லுவானா, நீ ஜெருசலத்துல வந்து இயேசு கும்பிடுற, நீ அமெரிக்காவுக்கு சொந்தம் கிடையாது சொன்னா பைத்தியக்காரடே லூசு பைலன்னு சொல்ல மாட்டாங்க. ஒரு சீனாவில் போய் வந்து இந்தியாவில் வழிபட்ட, இந்தியாவில் பிறந்த புத்தரை போய் கும்பிடுறிய, நம்ம நாட்டில் மதம் இல்லை?
கொரியாக்காரனை பத்தி சொன்னா இந்தியா அவன்லாம் துரோகம் பண்ணிட்டு இந்தியாவுக்கு விசுவாசமா இருக்கிறானா? போடா மக்கள் பைத்தியக்காரன். தொகை பெருகிட்டே இருக்கு. அததான் சொல்றாங்க. போடா பைத்தியக்காரன் சொல்ல மாட்டான். அப்ப இங்க மட்டும் இந்தியாவில மட்டும் இவனுங்க பாருங்க எவ்வளவு மோசமா பேசுறானுங்க. இங்க கிறிஸ்துவர் முஸ்லீம்னா அரபுல வந்து கும்பிடுறான்னா உள்ளூருக்கு துரோகம் பண்றானா எவ்வளவு அபத்தமா இருக்கிறாங்க, எவ்வளவு மோசமா இருக்கிறாங்கிறதுக்கு அந்த மாநாடு. இந்து வாழ்வியல விட்டுறாதீங்க, விபூதி வச்சுக்கீங்க. என்ன இந்து வாழ்வியல்? இந்து வாழ்வியல் தீண்டாம என்ன இந்து வாழ்வியல்? இதே முருகனுக்காக பேசுறல்ல. 75-80 வருஷத்துக்கு முன்னால திருச்செந்தூர் முருகன் கோயில் என்ன போர்டு வச்சிருந்தான் தெரியுமா? என்ன போர்டு வச்சிருந்தான்? பள்ளர் பறையர் சாணார் சக்கிலியர் கோயிலில் நுழைய தொடைன்னு. நான் இரு போட்டு மரியாதையா நான் சொல்றேன். போர்டு அப்படி இல்ல. அந்த போர்டு வைக்கப்பட்டது நான் சொல்லல. இந்த போர்டு வச்சத தினத்தந்தி பத்திரிகையோட ஆசிரியர் ஆமாசாமி அவர் புத்தகத்தில் எழுதியிருக்கிறாரு. 80 வருஷத்துக்கு முன்னால தமிழ்நாட்டில் பச்சை தமிழர்கள் அந்த கோயில் உள்ளே போகக்கூடாது, திருச்செந்தூர் கோயில் உள்ளே விடக்கூடாது போர்டு வச்சிருந்தாங்க. அந்த போர்டை அடிச்சு உடைச்சு அப்புறப்படுத்தி அங்க இருக்கிற பச்சை தமிழ் கோயில்களை கூட்டு போனது பெரியார் இயக்கம். தெரியுமா உங்களுக்கு? ஏன் இன்னைக்கு வந்து அதே ஊர்ல திருச்செந்தூர்ல அந்த பக்கம் போனீங்கன்னா திருச்செந்தூர்ல இருந்து கடற்கரை பகுதியில் நீங்க நாகர்கோவில் கன்னியாகுமரியோட அரபிக்கடல் வரைக்கும் ஒரே ஒரு இந்து கூட இல்ல. பூரா 100% கத்தோலிக்க கிறிஸ்துவ தான் இருக்கிறான். ஏன் இருக்கிறான்? இந்து கோயில் முருகன் கோயிலே விடல. அப்ப என்ன பண்ணாங்க? மீனவ கிறிஸ்தவர்களுக்கு மீனவர்களா கிறிஸ்தவ மதத்துக்கு மாறிட்டாங்க. ஏன் மாறினாங்க அவங்க? கேளு. கோயிலுக்குள்ள விடல, வழிபட தான் போனாங்க. ஏன் விடல? அப்ப நீங்க கிறிஸ்தவ மத மாற்றத்தை 100% திருச்செந்தூர்ல இருந்து அப்படியே தூத்துக்குடி ஆரம்பிச்சிங்கன்னா அப்படியே சுத்தி வந்து அப்படியே கன்னியாகுமரி அந்த பக்கம் வந்து குளச்சல் வந்து கோடிமலை வந்து அந்த பக்கம் அப்படியே போனீங்கன்னா அரபிக்கடல் வரைக்கும் இருக்க தமிழ்நாட்டு பகுதியில் ஒரே ஒரு இந்து மட்டும் இல்ல, கிறிஸ்துவ மதம் சிஎஸ்ஐ கூட கிடையாது, ஒரு முஸ்லீம் கூட இல்ல, அந்த பூரா கிறிஸ்துவர் தான் இருக்கிறாங்க. அது எப்படி நடந்தது? அப்போ உள்ளூர் கோயில் கூட வராத போது எங்க இருந்தோ வந்தவங்க அங்க ஒரு சர்ச்சு கட்டுறாங்க. சர்ச்சு கட்டி இங்க தீண்டாமைக்கு உள்ளாக்குன ஒரு கோயில வழிபடக்கூடாதுன்னு சொன்ன மக்களை கூப்பிட்டு ஒரு அழகான சர்ச்சு கட்டி கொடுத்துட்டு வழிபாட்டு உரிமை வந்ததுனால அங்க உள்ள போனா இவன் சொல்ற மாதிரி பால் பவுடருக்கு மதம் மாறணும் அவமானப்படுத்துறது. அப்ப உழைக்கும் மக்கள் மதம் மாறி போனாங்கன்னா அவங்கள காசுக்கு போயிட்டாங்க, பால் பருவு போயிட்டாங்க, கேவலப்படுத்துறது. நீ வழிபாட்டுக்கு தடுத்து வச்சிருந்த. அவங்க இறை வழிபாட்டுக்கு தான் போனா. கடவுள் நம்பிக்கை இல்லாம மக்களால் இருக்க முடியல. எனக்கு கடவுள் நம்பிக்கை வேணும், போனா உள்ள விட மாட்டேன், நான் என்ன பண்றது அப்படின்னு அவங்க வந்து வெளியில இருந்தது. கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் எதுக்கு வச்சிருந்த? உள்ள கோயில் உள்ளே வரக்கூடாது. அந்த பக்கம் ஒரு 1000 மீட்டருக்கு அண்ணாடா இருந்து 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் மேல வந்து அப்படி கும்பிட்டு போயிட்டு தான் வச்சிருந்தீங்க நீங்க. அப்ப நீங்க கோயில்களை விட்டுருந்தா மத மாற்றம் நடந்திருக்காது, முஸ்லீம் கிறிஸ்துவா மாறி இருக்க மாட்டான். இன்னைக்கு அறுபடை வீடுகளும் போட்டாங்கல்ல, அங்கேயே பூஜை நடக்குது எல்லாருக்கும். அவ்வளவு ஏங்க இவ்வளவு பேசுறாங்கல்ல இந்து மாநாட்டுல, எல்லாத்துக்கும் கூப்பிட்டாங்கல்ல. அர்ஜுன் சபத்தை ஏன் கூப்பிட மாட்டாங்க? ஆந்திரால அதெல்லாம் கூப்பிடுறல. அர்ஜுன் சபத்தை இங்க அட்னஸே போடுற திராவிட இயக்கத்துக்கு எதிராக, பெரியாருக்கு எதிராக, இஸ்லாம் கிறிஸ்துவ மக்களுக்கு எதிராக மிக மோசமா பேசுவது மட்டும் இல்ல, இந்த இடத்துல பிராமணர் தான் சொல்லி பிராமணர்களுக்கான மாநாடு நடத்துவது வரைக்கும் பண்றாரு. எந்த பிராமணராவது கூப்பிடுறாங்களா அவரை? நீங்க பேசி பாருங்க. ஏன் இந்த மாநாட்டுக்கு அர்ஜுன் சபத்தை கூப்பிடல? ஏங்க அரசு நடத்துற மாநாட்டுல ஒருத்தர் உள்ள வராருன்னா அவர் வெளியே போன்னு சொல்ல முடியாதுங்க. அவர் வந்து துப்பாக்கி அந்த பாதுகாப்போட இருக்கிறவரை வந்து போலீஸ்காரர் அனுப்பிச்சிருவாங்க, உள்ள போங்க, விஐபியில் உட்காந்துக்கலாம். ஆனா உங்க மாநாட்டுல உங்களுக்காகவே சண்டை செய்யறது, உங்களுக்காகவே ரொம்ப இழிவாக பேசுவது திமுகவையும் திராவிட இயக்கத்தையும் பெரியாரையும் முஸ்லீம்ல அவ்வளவு கேவலமா பேசுற அர்ஜுன் சம்பத்தை நீங்க ஒரு அழைப்பு மேடையை ஏன் ஏத்துல? ஏன்னா இந்து முன்னணிங்கிறது ராமகோபாலன் என்கிற ஒரு ஐயர் கட்டின அமைப்பு. அது அதுல ஐயர்களுக்கு தான் முக்கியம். அர்ஜுன் சம்பத்து எவ்வளவுதான் இந்து பிராமணர்களுக்காக நாங்க தான் செய்யறோம்னு சொன்னாலும் அவர் மிக பிற்படுத்தப்பட்ட ஒரு நாவிதர் சமுதாயத்தை சேர்ந்த ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர். அவர் இன்னைக்கு வாழ்வியல்ல சிறப்பா வந்திருக்கிறாரு, படிச்சிருக்கிறாருன்னா அதற்கு அவங்க அப்பா சம்பத் திராவிட காலத்துல இருந்தாரு. அவர் தன் மகனை படிக்க வச்சதுனாலதான் அவர் மேல வந்தாரு. இல்லைன்னா வந்திருக்க முடியாது. சம்பத்துங்கிற பேரு ஈவேக்கி சம்பத்தின் பேரா தான் அந்த பேர் இருக்குது. அப்ப இந்த பின்புலம் இருக்குது. அர்ஜுன் சம்பத் எவ்வளவு அடியாள் வேலை பார்த்தாலும் அவரை வந்து ஒரு அழைப்புதல் கூட கொடுக்கலையே. இதானே உங்க யோக்கியதை? எங்களை விடுங்க. அதிமுக கூப்பிட்டியா, அர்ஜுன் சம்பத்தை கூப்பிட்டியா? இல்ல எல்லாரையும் சேகர்பாபு கூப்பிட்டாங்க, திருமாவளவன் கூப்பிட்டாங்க. அதுதான் கூப்பிடுறீங்களா? ஏன் நீங்க அர்ஜுன் சம்பத்தை கூப்பிடல? உங்களுக்குன்னே தான் பட்டையம் கட்டிக்கிட்டு இருக்காரு அவரு. உங்களுக்குன்னே நேர்ந்து விட்டுருக்கீங்க அவரை. நீங்க எல்லாம் என்ன பேசணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் உங்களை ஒரு மேல போய் உங்க விசுவாசத்தை காட்டுறாரு. ஆனா அவருக்கு நீங்க அழைப்பதே கொடுக்கல. அவர் கருத்தே சொல்லாம உட்காந்துருக்காரு. இப்ப அவர்கிட்ட எப்படி கருத்து கேட்டீங்கன்னா அவரு ஏதாவது சொல்லுவாரு. இந்துக்கள் திரண்டு நம்ம வாக்கு வங்கியை காட்டணும் அப்படின்னு ஒரு தீர்மானம் போட்டாங்க. அதாங்க இவங்க திருப்பி போடுறாங்க. நல்லா தெரிஞ்சுங்க. தமிழ்நாட்டில் இவங்க எவ்வளோ நாளா நடத்துறாங்க. இந்துக்களுக்காக கட்சி நடத்துற இவங்களுக்கு ஓட்டை விட மாட்டேங்குது, இந்து ஓட்டே. அது என்ன பண்றாங்கன்னா இவங்க திசை திருப்புவதற்கு திமுக மேல திராவிடத்தின் மேல பழி போடுறது, முஸ்லீம் மேல பழி போடுறது. இவங்களோட முருக பக்தி என்பது முருகன் மேன்மை கொண்ட அன்பல்ல, மாறாக அது எதற்குன்னா கலவரத்தை தூண்டுவதற்கு. நல்லா தெரிஞ்சுங்க. திமுக வந்து இந்துக்களுக்கு எதிரான கட்சின்னு ஒரு அபாண்டத்தை சொல்றாங்க. எவ்வளவு பொய்யான செய்தி அது. எப்படி பாக்குறாங்கன்னா முஸ்லீமுக்கு பத்தியா ஹஜ் பயணத்துக்கு கொடுக்குறாங்க, முஸ்லீமுக்கு பத்தியா இதுக்கு ஃபண்டு கொடுக்குறாங்க, அது கொடுக்குறாங்க, முஸ்லீமுக்கு பார்த்து இடஒதுக்கீடு கொடுக்குறாங்கன்னு முஸ்லிம். ஆனா இந்துக்கு அப்படின்னு ஒரு பொய்யை சொல்றாங்க. எவ்வளவு பொய்யான செய்தி அது. ஆனா ஒப்பீட்டளவில் முஸ்லீமோடும் அதிகமான ஒதுக்கீடு தருவதும் நலன் தருவதும் இந்துக்களுக்கு தான் தருது திமுக அரசு. எப்படி இருக்குன்னா முஸ்லீம் மதமா இருக்கிறாங்க, அதனால அவங்களுக்கு அப்படிதான் கொடுக்க முடியும். இந்துக்கள் மதமா இல்ல, இந்துவா இல்ல. அவங்களுக்கு நீ இந்துன்னு கொடுத்தீங்கன்னா பூரா ஆயிருக்கு தான் போவோம். இந்துங்கிறது எப்படி இருக்கு? இந்துன்னு ஒண்ணு நீங்க தனியா கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. அப்ப இந்து எப்படி இருக்கிறாங்கன்னா ஜாதியா இருக்கிறாங்க.
ஒரு இந்து வந்து இந்து என்பதற்காக பொண்ணு கொடுத்து பொண்ணு வாங்க தனித்தனியா தான் இருக்கிறாங்க. அப்ப இந்தும் தனியா அங்க கொடுக்க முடியாது. முஸ்லீமுக்கு தனியா கொடுப்பது போல் ஒதுக்கீடோ அந்த உரிமையை கொடுப்பது போல் இந்துக்களுக்கு பொதுவா கொடுக்க முடியாது. இந்துக்கள் ஒன்னா இல்ல, இந்துக்கள் தனித்தனியா இருக்கிறாங்க. அப்ப இந்துக்கு எப்படி கொடுக்கறதுன்னா ஜாதியா இருக்கிறாங்க, ஜாதி ரீதியா தான் உரிமை கொடுக்க முடியும். தமிழ்நாட்டிலே இந்துக்களுக்கு அதிகமான உரிமைகளும் வாய்ப்புகளும் கொடுத்த ஒரே கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் தான். எப்படி கொடுத்தது? இந்துக்கள் அது ஜாதி ரீதியா இடஒதுக்கீடு கொடுக்குது. அப்போ 73 கலைஞர் என்ன பண்ணாரு? வெள்ளாள கவுண்டர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்குறாரு. எஃப்சி ஃபார்வர்ட் காஸ்ட் லேண்ட் எல்லாம் இருக்கும், படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது, கல்வி கிடையாது, சூத்திரர்கள் அவங்க படிக்கக்கூடாதுன்னு சொல்லி வச்சது எந்த செட்டப், இவங்க சொல்ற எந்த செட்டப். அவர்களுக்கு பிசி கொடுத்ததுக்கு பிற்பாடு தான் அதிகாரிகள் வந்தாங்க, ஐஏஎஸ் ஐபிஎஸ் வந்தாங்க. அண்ணாமலையே ஐபிஎஸ் படிச்சார், அதனால தான் படிச்சாரு, இல்லை எப்படி படிச்சிருப்பாரு? பணம் இருந்தா மட்டும் இங்க கிடையாது. அதே போல ஆற்காடு முதலியார் ஆதிக்க ஜாதிக்காரங்க சொத்துடையவங்க, ஆனா அவங்க எஃப்சியில் இருந்தாங்க, கல்வி அறிவு கிடையாது, அவங்கள பிசியில மாத்தணும் ஒரு கலைஞர். அது மட்டும் இல்ல, அதற்கு பிற்பாடு வந்து வன்னியர்களுக்கான உள்ஒதுக்கீடு யார் கொடுத்தது? எம்ஜிஆர் துப்பாக்கி சூடு பண்ணி 23 வன்னியர் படுகொலை செய்தாரு. கலைஞர் தான் வந்து வன்னியருக்கான இடஒதுக்கீடு யாருமே கேட்காம அவரே எடுத்து கொடுத்தாருங்க. ஒரு வார்த்தை ராமதாஸ் கேட்கவே இல்லை, அவரே 83 எடுத்து பட்டியல் பார்த்தாரு. பார்த்தா வன்னியர் மாதிரி யாரெல்லாம் பின்தங்கி இருக்கிறாங்க, வன்னியர், கள்ளர், மீனவர், வன்னியரோட பொருளாதாரம் எவ்வளவு பின்தங்கி இருக்குதோ அது மாதிரி கடற்கரையில் மீனவர் வாழ்க்கை அப்படியே தான் இருக்குது. வன்னியர் மாதிரி அவங்க பொருளாதாரத்தை பின்தங்கிக்கிறாங்க. சமூக ரீதியிலும் வன்னியரும் மீனவரையும் ஒரே மாதிரி பாக்குறாங்க. சமூகத்தில் வந்து அவங்கள சேர்த்தாரு. தென் மாவட்டத்தில் கள்ளர் சமுதாய மக்கள், பிறமலை கள்ளர் அதே போல இருக்கிறவங்க அவங்கள சேர்த்தாரு. அவங்களாம் கோரிக்கை வைக்கல, வன்னியர் தான் கோரிக்கை வச்சாங்க. அதுக்கப்புறம் வன்னியருக்கு கீழே கிராமத்துல வன்னியர்கிட்ட கிழிஞ்சு போன துணி தான் இருக்கும், பெருசா இருக்காது. அந்த துணியை துவச்சி போட்டு கொடுத்து அவங்க கிட்ட சாப்பாடு வாங்கி சாப்பிட்ற சமூகமாக வண்டார் சமூகம் இருக்கு கிராமத்துல. அவங்களுக்கு யார் கேட்பா? இவங்களுக்காவது மெஜாரிட்டி இருக்கு, ஊருக்கு ஒரு மெஜாரிட்டி கேட்கறது கூட ஆள் கிடையாது. அவங்களும் சேர்த்தாரு. சேர்த்து அழகா ஒரு ஜாதி சிஸ்டம் எப்படி பேக்கேஜ் போட்டு கொடுத்தாரு பார்த்தீங்களா? அதுதான் அவரோட சிறப்பு. அந்த ஒதுக்கீடு இந்துக்களுக்கு கொடுத்த ஒதுக்கீடு யாரு கொடுத்தா? இதுதான் அதுல இருக்க முஸ்லீமா இருக்கிறாங்க. இன்னைக்கு வரைக்கும் வன்னியர் ஒதுக்கீடுல இது வரைக்கும் நிக்குது. அந்த பேக்கேஜ் கொடுத்தாரு, கரெக்டா நிக்குது. எடப்பாடி வன்னியருக்கு போட்டு 10.5% இடஒதுக்கீடு கொடுத்தாரு. அன்புமணியம் 10 நாள் கூட நிக்கல, ஏன்னா சட்ட ரீதியா நிக்காது. அதுபோல் கலைஞர் 89 வன்னியருக்கு போட்டு கொடுத்துருந்தாருன்னா அது 10 நாள் நின்று இருக்காது. அது கரெக்டா நிக்கணும். சுப்ரீம் கோர்ட்ல போனாலும் இன்னைக்கு அசைக்க முடியாதுங்க வன்னியர் கொடுத்த கலைஞர் கொடுத்த இடஒதுக்கீடு. ஏன்னா எந்தெந்த சாதி இருக்குதோ அது எங்கட தான். மற்ற ஜாதி போய் கேஸ் போட்டாலும் சாதாரண ஒரு போஸ்ட் கார்டு லெட்டர் போட தள்ளுபடி ஆயிடும். அதை கொடுத்தாரு பாத்துக்க. இன்னைக்கு வரைக்கும் வன்னி சமுதாய மக்கள் இருந்து கள்ளர், மீனவர், பிறமலை கள்ளர், மீனவர், கொய்யவர் வரைக்கும் படித்து வந்திருக்கிறாங்க. அந்த 30 வருஷத்துல கலைஞர் கொடுத்த இடஒதுக்கீடு பூரா இந்து தானே. அருந்ததிற்கு உள்ஒதுக்கீடு கொடுத்தாரு. தலித் மக்களுக்கு 18% இடஒதுக்கீடு கொடுத்தாரு. எஸ்டி ஷெட்யூல் ட்ரைப்ஸ் மலைவாழ் மக்களுக்கு 1% கூட அவங்களுக்கு 19 ஆக்குனார். அதை எங்க சுத்தி வளைச்சு பார்த்தாலும் எல்லா இந்து மக்களுக்குமான அதிகமான நன்மை செய்த கட்சி எதுன்னா திமுக தான் செய்தது. இது இடஒதுக்கீடு இருப்பாங்க, கல்வி வேலை வாய்ப்பு போடுற இடங்கள்ல வந்து அவங்களுக்கு அந்த கல்வி உதவித்தொகைன்னு ஏராளமான சாதி ரீதியான ஒதுக்கீடு இந்துக்களுக்கு செஞ்சது. அப்படிதான் செய்ய முடியும். அதுக்கப்புறம் இன்னொன்னு பண்ணாரு. என்ன சொன்னாரு? இந்துக்களா இருக்கிற முதலியார், செட்டியார், இவர் எல்லாருமே இந்துக்கள். பக்தியா இருக்கிற தேவார திருவாசம் தெரியும், உங்களுக்கு ஆகமம் தெரியும், சுத்தபத்தமா இருக்கிறீங்க. நீங்க அருந்ததியரா இருந்தாலும், பறையரா இருந்தாலும், பல்லரா இருந்தாலும், வன்னியரா இருந்தாலும், கள்ளரா இருந்தாலும், நாடாரா இருந்தாலும், நீங்க இந்து நம்பிக்கையோட இருக்கீங்கன்னா நீங்களும் அர்ச்சகர் ஆகலாம். நீங்க ஒரு ஐயனாருக்கு பூஜை பண்றீங்க, உங்க குலதெய்வத்துக்கு, உங்க சுடல் மாடர் சாமிக்கு பண்றீங்க, கருப்பு சாமிக்கு பண்றீங்க, மாரியாத்தாக்கு பண்ண முண்டக்கண்ணி அம்மைக்கு பண்றீங்க, அவங்களாம் ஏத்துக்கிறாங்க. ஆனா காமாட்சி அம்மா, மீனாட்சி அம்மா ஏத்துக்க மாட்டாங்க, ஸ்ரீரங்கத்துல ஒரு ஏத்துக்க மாட்டாரு, வந்து கபாலீஸ்வரர் ஏத்துக்க மாட்டாருங்கிறது நியாயம் கிடையாது. அவங்க ஏத்துப்பாங்க, இருக்கிறவர்கள் தடுக்கிறார்கள். எல்லா இந்துக்களும் அர்ச்சகர் ஆகணும்னு சொல்லி தனி சட்டத்தை கலைஞர் போட்டாரு. இன்னைக்கு இருக்கிற தளபதி அதை நடைமுறை கொண்டு வந்தா யார் தடுத்தாது? இந்துக்களுக்கான எல்லாரும் அர்ச்சகராகணும், அவங்க செபியாதோடு இருக்கணும் பாடுபட்ட இந்தியாவில் இந்துக்களுக்காக பாடுபட்ட ஒரே கட்சி திமுக. அதுதான் நடைமுறை கொண்டு வந்தது இன்னைக்கு வரைக்கும். அது கொடுத்துருக்கிற மாதிரி இந்துக்களுக்கான சலுகைகளும், இந்துக்களுக்கான கல்வி ரைட்ஸையும், இந்துக்களுக்கான வழிபாட்டு உரிமை யாரும் கொடுத்தது கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் அர்ச்சகர் ஆகிறது அதுதான் ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கு. இதை தடுக்கிறது யாரு? இந்த பாஜகவும் இந்து மக்கள் கட்சியும். இவன் தடுக்கிறான், இந்துக்களுக்கு அர்ச்சகர் ஆகக்கூடாதுங்கிறது தடுக்கிறான். ஏன்னா ஒரு மாநாட்டில் இவ்வளவு தீர்மானம் போட்டாங்களே. நான் கேட்கிறேன், நீ வந்து போன ஆட்சியில், இந்த ஆட்சியில் விட்டுருக்க, போன ஆட்சியில கோயில் சிலையை திருடி வித்ததுக்கு குருக்கள் கைதானார்ல, யார் அவரு? திமுக காரரா, திகாரா, முஸ்லீமா? யாருங்க அவரு? அதை பத்தி நீ பேசுனியா? ராமேஸ்வரம் கோயில்ல எடை குறிப்பு பண்றாங்களே கர்ப்பபுரத்துல இருந்து, அது யார் பண்ணா? கோயில்ல வந்து கோயில்லாம் மீட்டெடுக்கணும். கோயில்ல உண்டியல்ல ஓட்ட போட்டு, சிசிடிவி கேமரா காமிச்சிக்கல, உண்டியல்ல ஓட்ட போட்டு பணத்தை திரும்ப சிசிடிவி பஞ்சகத்தை போத்துறாங்கல்ல, யார் போட்டா? நீ கண்டிச்சியாத? கோயில்ல கொள்ளையடிப்பது, கோயில் சிலையை திருடி விற்பது, கோயில்ல உபச்சாரம் ஒரு இதுல ஒரு குருக்கள் காஞ்சிபுரம், அதை பத்தி நீ பேசிருக்கியா? ஒரு திமுக காரனோ, ஒரு திக காரனையோ, ஒரு வேற யாரையோ கோயில் சிலை வழக்குல நீ காமிச்சிருக்கியா? பாஜக கார கோயில் சிலை திருடு வழக்குல மாட்டிருக்கான். இந்த முருகன் மாநாடு நான் அன்னைக்கு போட எழுதுறேன். முருகன் மாநாடு யாரால் நடத்தப்படுது? பக்தரால் நடத்தப்படல. இந்த கோயில் சொத்துக்களை கொள்ளையடிக்கிறவங்க யாராவது ஒருத்தரை பத்தி கண்டிச்சு பேசுறியா? கோயில் சொத்து கொள்ளையடிக்கப்பட்டது பேசுறியா? காஞ்சிபுரத்துல வரதராஜ பெருமாள் கோயில்ல ஒரு தீவிரமான பக்தர் அந்த சங்கர்ராமரையர் படுகொலை செய்யப்பட்டார். அதை பத்தியா நீங்க பேச மாட்டேங்கிறீங்க? அவர் இந்து தானே.
அவர் யார் படுகொலை பண்ணாங்கிறது அப்படியே நிக்குது. அதை விசாரிக்க சொல்ல ஏன் சொல்ல மாட்டேற? இந்து விரோத நடவடிக்கைகள் பூராக செய்வது, கோயிலை கொள்ளையடிப்பது, கோயில் சிலையை திருடி விற்பது, கோயில்ல நகையை திருடுவது, கையங்களவா மாட்டுவது, பக்தர்கள் திருடுகிற காணிக்கை உண்டியில போட்டு அதை திருடி எடுத்துக்கிட்டு போறது, பக்தி கும்பிடுறதுக்கு சாமி போய் நின்று அவங்கள அவமரியாதைப்படுத்துறதெல்லாம் யார் படுத்துறா? அது குறித்து பேசு. அதுதான் பக்தி. அதுக்காக ரைட்ஸ் பேசுவதுதான் திராவிட இயக்கம். அதுதான் திமுக பேசுது. இந்துக்களுக்கான ஒரிஜினல் கட்சி திமுக தான். நீ எவ்வளவு முக்கினாலும் இந்துக்கள் மத்தியில நீ பேசலாமே தவிர, நீ இந்து விரோத நடவடிக்கையில இருந்துகிட்டு இந்து மத பேர்ல நீ இதை செய்யற. நீ தான் இந்து விரோதி. இந்து மக்கள், இந்து அல்லாத மக்கள்னு தமிழ்நாட்டுல 2 சட்டம் இருக்கு அப்படின்னு கூட அண்ணாமலை சொல்லியிருந்தாரு. அதெல்லாம் பொய்யுங்க. இதெல்லாம் அபத்தமானது. நீங்க எங்க சொல்லுங்க. ரோட்ல சிக்னலை தாண்டி போனா முஸ்லீமுக்கு தனி சட்டமா? திருட்டு கேஸ்ல மாட்டினா முஸ்லீம் விடுதலை பண்ணிடுறாங்களா? எங்க இருக்கு இந்துக்கு பொது சட்டம்? எல்லாத்துக்கும் பொது சட்டம் தான். திருமணத்துல மட்டும்தான். விவாகரத்து உரிமையில் ஒரு முஸ்லீம் பெண்ணை எப்படி நடத்துவது என்பதில் ஒரு முஸ்லீமுக்கு தான் இருக்குதே தவிர, இந்துவை எப்படி நடத்துவது என்பதில் முஸ்லீமுக்கு கிடையாது. அந்த சட்டத்துல கூட ஒரு முஸ்லீம் இந்துவை டாமினேட் பண்றது கிடையாது. அந்த சட்டத்துக்குள்ளார ஒரு முஸ்லீம் பெண்ணுக்கான உறவு தீர்மானிக்குது. சொத்துடைமை அது மட்டும் தான் இருக்குது. வேற என்ன இருக்குது? எவ்வளவு போய் பாருங்க. ஏன்னா மத்ததெல்லாம் என்ன முஸ்லீம் திருடா விட்டுறாங்களா? இந்து மட்டும் பிடிச்சி வச்சுக்கிறாங்களா? சிக்னல்ல இன்னும் சொல்ல போனா சிக்னல்ல முஸ்லீம் பிடிச்சி வச்சுக்கிறாங்க. அவர் குடிக்கிறது இல்ல, அவர்கிட்ட ஹெல்மெட் இருக்குது, லைசன்ஸ் இருக்குது, எல்லாம் இருக்குது. நைட் 10 மணிக்கு மேல தாடி வச்சிருக்காரு. அவர் முஸ்லீம் தெரிஞ்சு ஓரமா நிப்பாட்டிடுறாங்க. குடிச்சிட்டு தள்ளாடிக்கிட்டு இருக்கிறவன் அவர் ஹெல்மெட் கிடையாது, ஒன்றும் கிடையாது, லைசன்ஸ் கிடையாது, வண்டி ஆர்சி புக்கு கிடையாது. ஆனா கொஞ்ச நேரம் பொறுத்து என்ன பண்றான், அவன் என்னமோ ஒரு மந்திரம் மாதிரி ஏதோ ஒரு பேப்பர் ஒன்று கொடுக்குறான், அவன் போயிடுறான். ஆனா எதுவும் பண்ணாத நீட்டா இருக்கிற முஸ்லீம் தான் பிடிச்சி வைக்கிறாங்க. சட்டம் இங்க முஸ்லீம் விரோதமா நடக்குது இந்தியா முழுக்க. ஏன் அதை மாத்தி நீங்க பேசுறீங்க? அது மட்டும் இல்ல, நீ இவ்வளவு பேசுறல்ல மாற்று மதம்னு, உன் சொந்த மதத்துக்காரன் கோயில் அர்ச்சகரை விட மாட்டுற. இந்த வழிபாட்டு உரிமை போன கோயிலை வந்து வழிபாடு கூடாது, தலித் மக்கள் வரக்கூடாதுன்னு படிச்சு வச்சுக்கிற. இங்க இப்ப மிக பிற்படுத்தப்பட்ட மக்கள் தலித் மக்கள் கோயில் அர்ச்சகரை வரக்கூடாதுன்னு சொல்ற. ஆனா முஸ்லீம் மதம் வேற மதம் தானே, அது முஸ்லீமா மாறணும்னு அவசியம் இல்ல. முஸ்லீம் மதத்துக்குள்ளார மசூதிக்குள்ளார ஒரு ஐயப்ப மலைக்கு மாலை போட்டிருக்கிற ஒரு மாலை போட்டிருக்கிறவரு, அவரு ஐயரோ அருந்ததியரோ அவர் பறையரோ வன்னியரோ எந்த சமூகமாவது அதெல்லாம் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. மாலை போட்டு இந்து பட்டையோட போட்டிருக்கிற ஒருவர் மசூதிக்குள்ள போனாருன்னா, மசூதியில் மத குருவா இருக்கிற முல்லா இருக்கிறாருல, அவர் இடம் வரைக்கும் அவர் போக முடியும். இன்னைக்கு வரைக்கும் நான் கூட்டு போறேன். போறது மட்டும் இல்ல, அவர் தரையில உட்கார வைக்க மாட்டார். கட்டி தழுவிக்கிட்டு என்ன பண்ணுவாரு, சேர்ல உட்கார வைக்கிறாரு. உனக்கு வெக்கமா இல்ல? வேற மதத்துக்காரன் உன் மதத்துக்குள்ள இருக்கிற ஐயப்ப பக்தரை உள்ள கூப்பிட்டு மரியாதை நடத்துறான். உன் பக்தனா இருக்கிற உன் மாத்தல இருக்கிற உன் கோயிலுக்குள்ள விடமாட்டேங்கிற உன் சங்கராச்சாரி மத்திய மந்திரியை என்ன பண்ற, தொடக்கூடாது, தரையில உட்கார வைக்கிறாரு. முன்னாள் கவர்னர் அந்த அம்மா தமிழிசை சவுந்தரராஜனுக்கு புடவையை தூக்கி அப்படி கேட்சிட்டு போடுறாரு. எவ்வளவு அவமானப்படுத்துறாங்க. அதை பத்தி பேசு. உனக்கு தான் அசிங்கம். வேறு மதத்துக்காரர்கள் இந்துவை கண்ணியமாக நடத்துகிறார்கள். மாறாக இந்து மதத்தில் இருக்கிற ஒரு இந்துவை மிக இழிவாக நடத்துகிற நீ உன் செட்டப் வச்சிருக்கிற, அதை பத்தி பேசியா? அதுதான் இது. நீ ஏன் தேவையில்லாம வம்புக்கு இருக்கிற முஸ்லீம் கிட்ட? மகிழ்ச்சியா இருக்கிறாங்க இங்க இந்துக்கள், எளிய மக்கள் முஸ்லீம்களோட உறவா இருக்கிறாங்க. நன்மையா இந்த ஆடி மாசம் வரப்போகுது. இந்த மாசம் ஆடி மாசம் வரப்போகுது. ஆடி மாசம் வந்துச்சுன்னா பொது இடத்த வந்து வச்சு அம்மனுக்கு கூழ் ஊத்துறதுக்கு ஒரு பண்பாடு இந்து மக்கள் மத்தியில். எளிய உழைக்கும் மக்கள், தலித் மக்கள், வன்னி சமுதாய மக்கள் ஒரு பண்பாடு எல்லா மக்களும் வச்சிருப்பாங்க. நீ ஒரு நாள் வந்து கூழ் குடிச்சிருக்கியா? ஆடி மாசத்துக்கு பூஜை பண்ற இடத்தெல்லாம் பாத்தீங்கன்னா வன்னியர், கள்ளரு, மீனவர், நாவிதர், அப்புறம் வந்து பறையர், இவங்க தான் பூசையா இருப்பாங்க அந்த பகுதியில. நீங்க கோயில் குறுக்கலா இருக்கிற அந்த கோயில்ல போய் எல்லாரும் வந்து உங்ககிட்ட திருநூறு வாங்குறமே, என்னைக்காவது பூசாரியாக இருக்கிற நான் பிராமின் இருக்கிற கோயில்ல ஒரு ஐயர் வந்து திருநூறு வாங்கியிருக்காரா? ஏன் வாங்குறது இல்ல? ஏன்னா அவர் வந்து இந்த பார்ப்பனல்லாத மக்கள் மட்டுமல்ல, அந்த கடவுளை இழிவாடுது. அந்த காமியை வந்து கும்பிடுறது கிடையாது. எத்தனை பேர் கும்பிடுறாங்க? ஐயர்கள் பூஜை செய்யாத கோயில்களில் நான் பிராமின் பூஜை செய்கிற கோயில்ல எத்தனை பிராமின் சோத்து கும்பிடுறாங்க? கடவுளே இழிவா நினைக்கிறது நீயே. யாரு? எச் ராஜா நீ நினைக்கிற? யாரு? ராமகோபாலன் நீ நினைச்ச? வேற யாரு? இன்னைக்கு இந்த நாராயண ராகவன் இவன் நீங்க நினைக்கிறீங்க. நீங்க வந்து இந்து கோயில்ல பிராமின் பூஜை பண்ண கோயில்ல, ஐயர் பூண்டப்படுற கோயில் மட்டும் தான் நீங்க கும்பிடுவீங்க. இங்க நான் பிராமின் பூஜை பண்ற கோயில்ல நீங்க சுத்தபத்தமா இருந்து பலியிடாத கோயிலா இருந்தா கூட நீங்க வந்து கும்பிடுறது இல்ல. உண்டா இல்லையா? நீ தான் எங்க கடவுளை கேவலப்படுத்துற. எங்களை கேவலப்படுத்தல, என்னை விடவும் என் கடவுளை விடவும் நீ உயர்ந்தவனா கருதுற. ஒரு முண்டகண்ணியம்மன் கோயில் உன்னால கும்பிட முடியாது. என்ன வராங்களா அது கும்பிடுறதுக்கு? நீ கேவலப்படுத்துற. அதை பத்தி பேசுங்க. இதை பத்தி எல்லாம் பேசுறாங்கன்னு தான் பயந்துக்கிறாங்க. அதனால இந்த செட்டப்பை பாதுகாக்கிறது பாஜகவும் இந்து சக்திகளும் அண்ணாமலை பொண்ணு பாதுகாக்கிறாங்க. அது இந்து மக்களுக்கு எதிராக இருக்குது. அதனால இவங்க வண்டி ஓடாது. ஒருபோதும் இந்து விரோதிகளாக இருக்கிற பாஜக காரர்கள், RSS சங்கிகள் தமிழ்நாட்டில் இருக்கிற இந்து மக்கள் மத்தியில் செல்வாக்கு பெற முடியாது. ஏன்னா இந்த மக்களுக்கு தெரியும் யார் இங்க இந்துக்கு ஆதரவா இருக்கிறாங்க, இந்து நலனுக்கு யார் உதவியா இருக்கிறாங்க நல்லா தெரியும்.